சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் காலை 8 மணிக்கு தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை. தமிழக சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார், மக்கள் தீர்ப்பு என்ன என்பது குறித்து இன்று தெரியவரும். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார், மக்கள் தீர்ப்பு என்ன என்பது குறித்து இன்று தெரியவரும். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. அடுத்த முதல்வர் யார், மக்கள் தீர்ப்பு என்ன என்பது இன்று தெரியவரும். வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 1 லட்சம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார், மக்கள் தீர்ப்பு என்ன என்பது குறித்து இன்று தெரியவரும். தமிழக சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. அடுத்த முதல்வர் யார், மக்கள் தீர்ப்பு என்ன என்பது குறித்து இன்று தெரியவரும். தமிழக சட்டமன்ற தேர்தல் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார், மக்கள் தீர்ப்பு என்ன என்பது குறித்து இன்று தெரியவரும். வாக்கு எண்ணும் மையங்களில் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் சல்மான் தகவலை வழங்க உள்ளார். சல்மான், இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளது. இதில் எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது தபால் வாக்கு எண்ணிக்கைகளுடன் சரியாக காலை 8 மணிக்கு எண்ணுவதற்கான அந்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மதுரை, மேலூர், உசிலம்பட்டி, சோழவந்தான், அதேபோன்று திருப்பரங்குன்றம், திருமங்கலம், மதுரை கிழக்கு, வடக்கு, தெற்கு, மத்தி, மேற்கு உள்ளிட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த ஏற்கனவே வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையம் என்பது 5 பகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு மற்றும் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த வாக்கு எண்ணிக்கை மையம் என்பது மதுரை ஒத்தக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண் கலைக்கல்லூரியிலும், திருமங்கலம் மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் என்பது கப்பலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியிலும், அதேபோன்று சோழவந்தான் மற்றும் உசிலம்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் என்பது கீழக்குயில்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக கல்லூரியிலும் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று மத்திய மற்றும் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் என்பது மதுரா கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையத்திலும், அதேபோன்று மதுரை வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் என்பது தியாகராஜ பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் எண்ணப்படுகிறது. காலை 8 மணிக்காக இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தபால் எண்ணிக்கையுடன் தொடங்க உள்ள நிலையில் தொடர்ச்சியாக காலை முதலாகவே அந்த ஒவ்வொரு பகுதியிலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தபால் வாக்குகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெட்டிகளானது காலை முதலாக எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அதே போன்று வாக்கு எண்ணிக்கை முகவர்களை பொறுத்த மட்டிலும் பலத்த சோதனைக்கு பின்பாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை அவர்களுக்கு வழங்கப்பட்டு
செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அடையாள அட்டையின் அனுமதியின் அடிப்படையிலாக அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு இந்த வாக்கு எண்ணிக்கை முகவர்களும் பேனா, அதே போன்ற எலக்ட்ரானிக் உபகரணங்கள் உள்ளிட்ட எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் உள்ளிட்டவைகளை எதையும் எடுத்து செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டு பலத்த சோதனைக்கு பின்பாக தான் ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மதுரையை பொறுத்த மட்டும் மேலூர் சட்டமன்ற தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக 1,88,974 வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் 14 மேஜைகளில் 21 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த மட்டிலும் 253 வாக்குச்சாவடிகளில் 1,47,498 வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இது 14 மேஜைகளில் 26 சுற்றுகளாக எண்ணப்படுகின்றன. திருமங்கலம் தொகுதியை பொறுத்த மட்டிலும் 351 வாக்குச்சாவடிகளில் ஒட்டுமொத்தமாக 2,27,216 வாக்குகள் பதிவாகியிருக்கக்கூடிய நிலையில் 14 மேஜைகள் வீதமாக 26 சுற்றுகளாக நடைபெற உள்ளன. அதேபோன்று திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த மட்டிலும் 352 வாக்குச்சாவடிகளில் ஒட்டுமொத்தமாக 2,53,228 வாக்குகள் பதிவாகியிருக்கக்கூடிய நிலையில் 14 மேஜைகளில் 26 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதிகபட்சமாக மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளில் 29 சுற்றும், குறைந்தபட்சமாக மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் 19 சுற்றுகளாக எண்ணுவதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. காலை 8 மணிக்காக அந்த முதலாவதாக தபால் வாக்கு எண்ணிக்கை மையம் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தற்போது தீவிரமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அந்த ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்தின் வெளிப்புறத்தில் அந்த பவர் ஏஜென்ட் சொல்வார்கள், அவர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் யாரும் செல்போனுடன் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை எனவும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி எண்ணிக்கை மையத்தின் முன்பாக மத்திய பாதுகாப்பு படையினர், துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை முகவர்களுமே ஒரு பலத்த சோதனைக்கு பின்பாக தான் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக மதுரையை பொறுத்த மட்டிலும் வாக்குகள் என்பது 20,07,773 வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து காலை முதலாக வாக்கு எண்ணிக்கை அந்த தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்த வாக்கு எண்ணிக்கை பொறுத்த மட்டிலும் தபால் வாக்குகளை பொறுத்த மட்டிலும் 10 சட்டமன்ற தொகுதிகளில் 20,976 தபால் வாக்குகள் பதிவு ஆகியிருக்கின்றன. அது 47 சுற்றுகளாக எண்ணுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று சர்வீஸ் ஓட்டர்களை பொறுத்த மட்டிலும் 1475 சர்வீஸ் ஓட்டர்கள் அவர்களும் தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. காலை 8 மணிக்கெல்லாம் தபால் வாக்குகள் எண்ண தொடங்கிய பின்பாக தான் தபால் வாக்குகள் முழுமையாக முடிவடைந்த பின்பாக முதல் சுற்று ஆனது தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று ஒட்டுமொத்தமாக மதுரையை பொறுத்த மட்டிலும் 3079 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களிக்கக்கூடிய நிலையில் 224 சுற்றுகளாக இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறும். அதிகபட்சமாக மதுரையிலுடைய கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தபட்சமாக மதுரையிலுடைய தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 17 சுற்றுகளாக எண்ணிக்கை நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகள் தான் நடைபெற்று சல்மான் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.